our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபேசியர் 1:4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தமக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் குற்றமில்லாமலும் நடக்கும்படி அவர் உங்களை அழைத்திருக்கிறபடியினால் அவருடைய தெய்வீக திட்டத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியை தாயின் வயிற்றிலே தேவன் தெரிந்து கொண்டார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று தேவன் சொன்னார். வேறு சிலரை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ளுகிறார். சங்கீதக்காரர் எழுதும்போது, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்கிறார். பிறக்கு முன் பெயரிடப்பட்ட 8 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. முதலாவது இஸ்மவேல், 2வது ஈசாக்கு, 3வது சாலமோன், 4வது கோரேஸ், 5வது யோசியா, 6வது மகேர்சாலால் அஷ்பாஸ், 7வது யோவான் ஸ்நானகன், 8வது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 8 பேருடைய சரித்திரத்தை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் முன்பாகவே திட்டமிட்டு விட்டார். நீங்கள் தற்செயலாக பூமியில் வந்து பிறந்து விடவில்லை. நீங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே அவரது எதிர்பார்ப்பு. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் பூமியிலே வாழுவதை பார்க்கிலும் வேறு மேன்மை எதுவுமில்லை. இந்த உலகத்தில் வாழுவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் வாழ்ந்த அதே உலகத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள். இந்த பூமியின் ஒவ்வொரு வினாடி நேரமும் உங்களுக்கு கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பெரிய ஈவு ஆகும். உங்களுடைய ஒவ்வொரு சுவாசமும் கர்த்தருடைய கிருபையாகும். நீங்கள் எப்படி உங்கள் ஓட்டத்தை ஓடுகிறீர்கள் என்பதை பரலோகம் கூர்ந்து கவனிக்கிறது. பூமியிலே தேவ சித்தம் செய்வீர்களா? கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்துவீர்களா? தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்து அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஆம், கர்த்தரை துதித்து மகிழுவதற்காக அவர் உங்களை சிருஷ்டித்தார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் கூடுதலாக சேர்க்கப்படவில்லை. தற்செயலாகவும் அதில் இணைந்திடவில்லை. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறபடியே நீங்கள் முன்குறிக்கப்பட்டு அதில் இடம் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்காக
புதிய திட்டங்களை தேவன் வகுக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையை குறித்த எல்லாமும் உலக தோற்றத்திற்கு முன்பே திட்டம் பண்ணப்பட்டுள்ளது. உங்களது ஒவ்வொரு நகர்வையும், நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு இக்கட்டையும், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். தேவன் உங்கள் பேரில் வைத்திருக்கும் அன்பு எவ்வளவு ஆழமும் அளப்பரியதுமாய் இருக்கிறது. உலகம் உண்டாவதற்கு முன்பே அவர் அன்பின் நிமித்தம் உங்களை சிருஷ்டித்துள்ளார். பூரண அன்புடன் ஒரு நோக்கத்துடன் உங்களை உருவாக்கியுள்ளார். இந்த சத்தியங்கள் அறிவதற்கு எவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் விசுவாசிக்க வேண்டிய பொறுப்பை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் மெய்யாக விசுவாசித்தால், காலத்திற்கு முன்பே அவர் உங்களை அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால், அவருக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் குற்றமற்றவராகவும் காணப்படும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர் அல்ல. நீங்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பாக, அவருடைய நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் கூறுகிறது. தேவனை நாம் விசுவாசித்தால் அவருக்குள் பாதுகாப்பாக இருக்கிறோம். உபத்திரவ நேரங்களில் நான் ஏன் இந்த உலகில் பிறந்தேன் என்று எளிதாக கேட்டு விடுகிறோம். இக்கட்டான நேரங்களில் நான் எதற்காக இருக்கிறேன் என்று கேட்கிறோம். திடன் கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர் என்று தேவன் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். யோவான் ஸ்நானகனை பார்த்தோமானால், கர்த்தர் அவன் வாழ்க்கையை குறித்து விசேஷித்த நோக்கத்தை வைத்திருந்தார். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று அடுத்த வசனம் கூறுகிறது. யோவான் ஸ்நானகன் அவன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதற்கு முன்பே இந்த காரியங்கள் அவனை பற்றி ஜீவ புஸ்தகத்தில் அழகாக எழுதப்பட்டுள்ளன. அவ்வாறே தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து மகத்துவமான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆம், தேவனே உங்களை முன்குறித்து தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவாக்கப்பட்ட அவருடைய கைவேலையாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கடந்து செல்லும்படி தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியுள்ள நற்கிரியைகளுக்காகவே நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை குறித்து எவ்வளவாய் நினைவாயிருக்கிறார், எவ்வளவு அதிகமாய் உங்களை அறிந்திருக்கிறார், எவ்வளவு ஆழமாய் உங்களை நேசிக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். நீயே எனக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறாய். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ அதிக கனிகளை கொடுக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அவர் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனை விசுவாசித்து அவர் அண்டை வாருங்கள். அவரை கிட்டிச் சேருங்கள். அவர் உங்களை தம்மிடமாய் இழுத்து கொள்வார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உலகம் தோன்றுவதற்கு முன்பே நீர் என்னை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அன்பு அளவற்றது. என்னை குறித்து உம் நினைவுகள் பூரணமானவை. உமக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் குற்றமில்லாமலும் அன்பிலே நடப்பதற்கு எனக்கு உதவும். உம்முடைய நோக்கத்தை நான் எப்போதும் நம்பும்படி என் விசுவாசத்தை பலப்படுத்தும். நான் இக்கட்டை எதிர்கொள்ள நேரிடும்போது நான் உமக்கு விசேஷித்தவள் என்பதை நான் மறந்து போகாமல் இருக்க உதவும். யோவான் ஸ்நானகனை குறித்து நீர் ஒரு திட்டம் வைத்திருந்தது போல எனக்கென்று விசேஷித்த திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்று
நான் விசுவாசிக்கிறேன். நான் நற்கிரியை செய்ய இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட உம்முடைய கையின் கிரியையாய் இருக்கிறேன். நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கனி கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்யும். ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறபடியால் என்னை உம்மண்டை கிட்டி சேர்க்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.